தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு அண்மையில் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவரது உள்ளத்திற்கு ஏற்ற மக்களாய் உங்களை மாற்றுவாராக. நீங்களும் அவரை நாடி தேடுங்கள். சரி, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ விட்டுருந்தோம். அதாவது அருவருப்பான அந்த உண்ணத்தகுந்த விலங்குகள் தகாத விலங்குகள் குறித்ததான, அதாவது பன்றிக்கறி சாப்பிடலாமான்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அந்த உண்ணத்தகுந்த விலங்குகள் உண்ணத்தகாத விலங்குகள் இதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் என்ன நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பைபிளில் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை சாப்பிட்லான்னு சொல்லி இவங்க சொன்ன காரணங்களை நம்ம பார்த்தோம். இல்லை அப்படி கிடையாது, ஆண்டவர் சத்தியத்தில் வேறு வகையாக சொல்லியிருக்கிறாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இன்றைக்கி பைபிளில் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டளையை தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. ஆனால் தன்னோட அன்பர்களுக்கு ஆண்டவர் எதையுமே மறைக்கிறதில்லை. அன்றைக்கி லோத்து பார்த்திங்கன்னா, அந்த வாழ்ந்த அந்த சமாரியா அது என்ன சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகும்போது அந்த ரெண்டு தூதர்களும் போனதுக்கப்புறம் கடவுள் ஆபிரகாம்கிட்ட பேசுவார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக்குவார், என்னென்னா, என்னுடைய அன்பன் ஆபிரகாமுக்கு என்னுடைய திட்டத்தை நான் மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் சொல்லுவார். இந்த மாதிரி அங்கே பாவம் பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ஆபிரகாம் சொல்லுவார், 50 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால், 30 பேர் இருந்தால், 10 பேர் இருந்தால் வச்சு அழிக்காமல் இருப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பார். இது ஒரு சங்கதி. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அன்பனுக்கு ஆண்டவர் எதையுமே என்ன பண்ண மாட்டார், மறைக்க மாட்டார். பாருங்கள், மோசையோட காலத்தில் தான் உண்ணத்தகுந்த விலங்குகள் உண்ணத்தகாத விலங்குகள் லேவியரில் குறிப்பிடப்படுது, இணைய சட்டத்துலேயும் வருது. ஆனால் அதுக்கும் முன்னாடியே நோவா காலத்திலேயே நோவாவுக்கே சொல்லப்பட்டுருச்சு. ஏன்னா நோவா ஆண்டவருக்குள்ளார வாழ்ந்த நேர்மையான மனுஷர். அதனால அவருக்கு எப்படி ஆபிரகாமை பார்த்தாரோ அதே போல் நோவை பார்த்ததுனால அவருக்கு எதையுமே மறைச்சதில்லை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், ஏனோக்கு, ரொம்ப நெருக்கமான மனுஷன். அவரோடு அப்படி பேசிக்கிட்டே நடந்து போவாராம். இன்றைக்கி அந்த பாக்கியமெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கணும். அதுக்காக தான் நாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோக்கள் வழியாக உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய பணி. நீங்கள் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளார இருக்கிறீங்க, இன்னும் நெருக்கமாக. சரி, இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, ஏன் இந்த கட்டளைகள் கொடுக்கப்படும் போது இப்போ பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், ஏன்? இதுதான் இன்றைக்கான ஒரு தலைப்பு. அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வசனங்களை நான் ஆண்டவருக்குள்ளார எனக்கு காட்டினேன். 3 வசனங்களை நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அது புரியும் போது ஆவிக்குரிய நீங்கள் இதை உணர்ந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். ஆவிக்குரியவர்களுக்கு மட்டும்தான் ஆவிக்குரிய காரியங்கள் புரியும், சரிங்களா? எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இதை குறித்து பார்க்க போகிறோம். சரி, மார்க்கு 5வது அதிகாரத்தில் முதல்லேருந்தே படிக்கலாம். இது எந்த சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கெரசேனர் பகுதியில் இயேசு கிறிஸ்து படகுலேருந்து இறங்குவார். அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீயாவை பிடித்திருந்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அங்கே தான் தங்கிட்டு இருந்திருக்கிறார். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து,
இயேசுவே உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். பாருங்க, அந்த மனுஷன் தனக்குள்ளாரே போராடிக்கிட்டு இருக்கிறான். பிசாசை விட்டு வெளில வரணும்னு நினைக்கிறான். ஆனால் பிசாசு அவனை விட மாட்டேங்குது, அவனை முழுக்க ஆட்கொண்டு இருக்குது. இதை பார்ப்போம், அடுத்த வசனத்தையும் பார்ப்போம். ஏனெனில் இயேசு அவரிடம், தீ ஆவியை இந்த மனிதனை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி, அப்படின்னு எடுத்துவோம். இந்த லேகியோன்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? லேகியோன்னா 6000 வீரர்கள் கொண்ட ஒரு படை பிரிவுக்கு பேர், ஒரு பெட்டாலியனுக்கு பேர் லேகியோன் அர்த்தம். லேகியோன்கிறது ஒரு பர்சனோட பேர் இல்லை, அது ஒரு எண்ணிக்கையின் பேர். அது ஒரு பெட்டாலியனோட பேர். அது அந்த லேகியோன்கிற இதை தனக்கு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, 6000 இருக்குது என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினான். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. எங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்குது? மலைப்பகுதியில். நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த மலைப்பகுதியில் மேயிற பன்றிகள் எப்படிப்பட்ட பன்றிகளாக இருக்கும்? ஒரு சாக்கடையில் மேயிற பன்றிகள் அது வேறு பன்றிகள். மலையில் மேயிறது அப்போ அங்கே உள்ள அந்த கிழங்குகள், அந்த காய்கறிகள், இதை தின்னுட்டு இருக்கிற பன்றிகள். அப்போ இந்த பன்றிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை பன்றிகளாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் தான் இதை இந்த விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்கள் கையில் நான் விட்டுட்டேன். மலைப்பகுதியில் இருக்கிற பன்றிகள் வெள்ளை பன்றிகளாக தான் இருக்க வாய்ப்பு உண்டு. சரி, வெள்ளை பன்றிகளோ கருப்பு பன்றிகளோ அது வேறு விஷயம். பெருங்கூட்டமாய் அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீயாவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீயாவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பன்றிகளை மேய்த்து கொண்டு இருந்தவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டுப்புறங்களில் போய் இந்தமாரி நடந்ததுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. அங்கே பார்த்தா அந்த பேய் பிடிச்ச மனுஷன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு அறிவு தெளிவோடு உட்காந்துருக்கிறாரு. அதை பார்த்து மக்கள் எல்லாம் பயந்து போயிடுறாங்க. எங்கள் பகுதியை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவர்களுக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னு நம்ம இதை பார்க்குறோம், இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 எண்ணிக்கை குறிப்பிடப்படுது. ஒன்று லேகியோன் 6000, இன்னொன்று பன்றி 2000. கவனித்து பாருங்கள், மலைப்பகுதியில் பன்றிகள் மேயுது. அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டுக்கூட்டம் இல்லைன்னு ஆட்டுக்கூட்டம் இல்லாமல் போயிடுச்சா? மாட்டு மந்தைகள் இருந்திருக்காதா? ஆட்டுக்கூட்டம் இருந்தாலும் ஆட்டுக்கூட்டத்துக்குள்ளார ஏன் போகலை? ஏன் பன்றிகளுக்குள்ளார போகுது? ஏன்னா அதுவோ தங்களுக்கு எந்த இடம் தகுதியான இடம்னு பார்த்து அந்த இடத்துக்குள்ளே தான் போகும். ஒரு வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா, ஒருவனை விட்டு வெளியேற்றுகின்ற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து இறைப்பாட இடம் தேடும், இடம் கிடைக்காமல் போகவே தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி வரும். அந்த வீடு கூட்டப்பட்டு அழகுபடுத்தப்பதை பார்க்கும். அது என்ன பண்ணும், திரும்ப போய் தன்னை விட பொல்லாத வேறு அவங்களை கொண்டு அந்த மனுஷன்கிட்ட உள்ளார பூரும். அவனுடைய முன்னைய நிலைமையோட பின்னைய நிலைமை ரொம்ப கேடுள்ளதாக போய்டும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அது எங்கேருந்து போகுதோ தான் வீட்டுக்கு தான் திரும்பி வருது. தான் வீடுனா என்ன, இந்த இருதயம், இந்த உடல், அதுக்கு தான் திரும்பி வருது. அதே போல் தாங்க பன்றி கூட்டம் இந்த பன்றின்னு மட்டும் இல்லைங்க, இங்கே பன்றி கூட்டம் இருக்குது. எந்த விலங்காக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அருவருப்பாக பார்க்குற எல்லா விலங்குகளுமே தனக்குள்ளார அதை அனுமதிக்க வாய்ப்புள்ள விலங்குகள். அதனால தான் ஆண்டவர் சில விலங்குகளை வேண்டான்னு சொன்னார். இப்போ மனுஷர்களே பார்த்திங்கன்னா நம்மளே ஆனாலும் பாவத்தில் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருக்கும்போது நான் பிசாசுக்கு இடம் அளித்தேன்.
புரியுதுங்களா? நான் என்றைக்கு ஆண்டவரால் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டனோ அன்னையிலேருந்து நான் வந்து ஆண்டவருடைய பரிசுத்த ஆவிக்கு இந்த இடம் வந்து இதை வந்து இப்போ ஆலயமாக மாறி இருக்கு. நம்ம அதுபோல் எல்லாருமே ஒரு காலத்தில் நம்ம பாவத்தில் இருந்தோம், ஆண்டவரால் கழுவப்பட்டு இன்றைக்கி நம்ம வந்து பரிசுத்தமாகி இருக்கிறோம். அதே போல் தாங்க இன்றைக்கி வந்து அந்த விலங்குகள் என்ன பண்ணுறதுன்னா தனக்குள்ளார பிசாசு உள்ள புக இடமளிக்கின்றது. நாயாக இருக்கலாம், பன்றியாக இருக்கலாம், நண்டாக இருக்கலாம், நத்தையாக இருக்கலாம், வாத்தாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், எந்த விலங்காக வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே என்ன பண்ணுது, தனக்குள்ளார பிசாசு நுழைய காரணமாக இருக்கிறது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இடமளிக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இருதயத்தில் வந்து பிசாசுக்கு இடமளிக்கக்கூடாது. மனுஷனுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்புன்னு ஒன்று உண்டு, விலங்குகளுக்கு இல்லை. அதை பற்றி தெரியாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், மனுஷனுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டு. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை வந்து மீட்கிறதுக்காக நம்மளுக்கு இரத்தத்தை கொடுத்து நம்மளை பாவங்களை மன்னித்து, கேட்குறவனுக்கு மட்டும் மன்னித்து நம்மளுக்கு வந்து ரத்தம் சிந்தி நம்மளை வந்து மீட்டார். ஓகே, இப்போ இப்படிப்பட்ட விலங்குகளை நாம் சாப்பிடும்போது, நாம் உள்ளார ஏற்கும் போது என்ன ஆகுது, அந்த கேரக்டர் நம்மளுக்குள்ளார வருது. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜுரம் அடிக்குது, என்ன பண்ணுவீங்க, ஒரு கால்பால் மாத்திரையை வாங்கி போடுறோம். மருத்துவரோட ஆலோசனையோட அவர் கொடுக்குற ஒரு மாத்திரையை நம்ம போடுறோம். உடனே என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த ஜுரம் வந்து காய்ச்சல் வந்து உடனே சரியாயிடுது. அப்போ உள்ளே போன ஒரு விஷயம் நம்மளை மாற்றுது இல்லையா, நம்மளை சரி பண்ணுது இல்லையா. அப்போ நீங்கள் நன்மையானதை உள்ளார அனுப்புனீங்கன்னா நன்மையானது உங்களுக்கு பயக்கும், தீமையானதை உள்ளே அனுப்புறீங்கன்னா அந்த ஆவியும் உங்களுக்குள்ளார புகுந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா கெட்ட கெட்ட சிந்தனைகளும் கெட்ட கெட்ட விஷயங்களும் நம்ம மனசில் தோன்ற ஆரம்பிச்சிடும். இதை ஆவிக்குரிய நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை குறித்து சரி இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இன்னொரு வசனத்துலேருந்து நான் உங்களுக்கு இதை வந்து தெளிவாக சொல்லுறேன். பாருங்களேன், திருவெளிப்பாடு 18வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. பாருங்க, இதன் பின் வேறொரு வானதூதர் விண்ணகத்தில் இறங்கி வர கண்டேன். இது வந்து ஒரு கான்செப்டு. அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார், வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர், அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். இதில் இந்த காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, பாபிலோன் மாநகர் அப்போ எப்படிப்பட்டதாக இருக்குது, பல வேசித்தனத்துக்கும் பல இந்த மாரி அருவறுப்புகளுக்கும் அதுதான் தாய். அது பேர் பாருங்களேன், அவள் பேய்களின் உறைவிடமாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து சில நகர்களை வந்து அவள்னு குறிப்பிடுவார். அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை குறிப்பிடுது. இதை குறித்து நம்ம வந்து இன்னொரு நாள் ஆண்டவர் சொன்னால் கொடுப்போம். பாபிலோன் மாநகர் என்னது, அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக. புரியுதுங்களா? அதனால தான் என்னாச்சு, பன்னிக்குள்ளார போய் பூந்துச்சு. தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக. தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளோட இருப்பிடம் பாபிலோன் மாநகராக இருக்குது. அதே தான் காரணம். நீங்கள் நம்மளுக்குள்ளார எதை அனுமதிக்கிறீங்களோ அதுதான் உங்களை ஆட்சி செய்யும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு இடமளிச்சிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆட்சி செய்வார், உங்களை ஆட்சி செய்வார். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா பிசாசானவன் உங்களை ஆட்சி செய்வான். அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்குள்ளார உள்ள நுழைய ரெடியாக இருக்கான். கர்ஜிக்கும் சிங்கம் போல் என்ன பண்ணுறான், சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்குள்ளார அவன் பூந்துருவான். இந்த ஒரு சாப்பிட்ற விஷயத்தினால மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள் இதை தாண்டி இருக்குது. இதுவும் ஒரு காரணங்கிறது தான் சொல்ல வர்றது.
அதனால் இது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரத்தம் சாப்பிட்றேன், கொழுப்பு சாப்பிட்றேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நீ சாப்பிட்டு முடிச்சிடுவ, பிற்பாடு வர நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், ஆண்டவரை குறை சொல்லிடக்கூடாது. நான் ஆண்டவரை தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு திடீர்னு இந்த நோய் வந்துருச்சு, எனக்கு இது வந்துருச்சு. ஏன்னா நான் சொல்லலை இந்த வசனத்தை, இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வருமானு அவரே சொல்கிறார். எனக்கு எங்கே சொல்கிறாரு? தொடக்க நூலில் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவரே சொல்கிறாரு, நான் சொல்லலப்பா. தொடக்க நூல் 9:4வது வசனத்தில் என்ன குறிப்பிடப்படுதுன்னு பாருங்கள். இறைச்சியை அதன் உயிராக இரத்தத்தோடு உண்ணாதீர்கள், உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியது, இன்றைக்கி நீங்கள் வந்து தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. கவனிங்க, புரியுதுங்களா? ஒரு காலத்தில் இந்த சத்தியத்தை அறியாததுக்கு முன்னாடி நானும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் என்னைக்கு இந்த சத்தியத்தை நான் உணர்ந்தனோ அன்னைக்கு நான் அதை எல்லாத்தையுமே விட்டு ஒழிச்சிட்டேன். ஏன்னா கர்த்தருக்கு பிடிக்காது, எனக்கு வேணும். திருப்பாடலில் தாவீது பாடுவார், ஆண்டவரே நீர் வெறுக்கிற வரை நானும் வெறுக்கிறேன் என்றோ அப்படின்னு ஒரு வசனத்தில் திருப்பாடலில் வரும். அப்போ ஆண்டவர் வெறுக்கிறத நம்மளும் வெறுக்கணும், ஆண்டவர் நேசிக்கிறத நாமளும் நேசிக்கணும். ஒரு விஷயம் அப்பாவுக்கு பிடிக்கலையா, நம்மளுக்கும் பிடிக்கக்கூடாது. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலைன்னு நம்ம வந்து வாழணும். இந்த பழமொழி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் உண்மைதான். நம்ம எப்படி இருக்கணும், மாதாவை போலவும் ஏசப்பாவை போலவும் பிதாவானவருக்கு நெருக்கமாகவும் என் இருதயத்திற்கு நெருக்கமானவன்னு தாவீது சொன்னது போல் அந்தமாரி நம்ம வாழணும். அப்போ தான் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில், சின்ன விஷயந்தான், இது ஒரு சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயத்தினால நீங்கள் பெற வேண்டிய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. அதுதான் ஒரே காரணம். இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது முதற்கொண்டு நீங்கள் இது வரைக்கும் தெரியாமல் செஞ்சுருப்பீங்க, இது முதற்கொண்டு நீங்கள் இனிமேல் செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் கட்டாயம் உங்கள்கிட்ட பதில் கேட்பார். இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் செஞ்சது இப்போ ஆண்டவர் வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சிருவார். நல்ல ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னிப்பார். ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்போடு ஜெபத்தை தொடங்குங்க, கட்டாயம் மன்னிப்பார். ஆனால் இனிமேல் நீங்கள் செய்யாது இருங்க. செஞ்சீங்க அப்படின்னா ஆண்டவர் கட்டாயம் பதில் கேட்பார். நீங்கள் ஏதாவது ஒன்று வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் நல்ல ஜெபமாலை சொல்லுவேன், நான் நாலு முழுக்க நான் ஆண்டவரோட இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன காரியத்தினால் நீங்கள் எதையாவது தேடிக்கும்போது ஆண்டவரை நீங்கள் குறை சொல்லிடுவார்கள். இப்படியே நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதுக்கு அடுத்து இன்னொரு வசனத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேனே. எசாயா 66 3வது வசனத்தை பாருங்கள். 3ன்னு இல்லை, ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் பார்ப்போம். விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை, அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள், எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன். இவை அனைத்தையும் என் கைகளை உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர். எளியவரையும் உள்ள மருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். இந்த வசனத்தை கவனிச்சிங்களா இல்லையா? எளியவனையும் இருதயம் வருந்துறவனையும், நம்ம இது வரைக்கும் செஞ்ச பாவங்களை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லையா, அப்போ உங்களையும் என்னையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும், இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கேட்ட இந்த வசனத்துக்கெல்லாம் நீங்கள் பயந்து இன்னையிலேருந்து நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு தூய்மையானதை மட்டும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளார தேர்ந்தெடுத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களையும் என்னையும் என்ன சொல்கிறார் ஆண்டவர், நான் கண்ணோக்குவேன். இயேசு கிறிஸ்து நம்மளை பார்ப்பார், நம்மளை பார்ப்பார். பாருங்களேன்,
இது வேறு வகையானவர்களுக்கு சொல்கிறாரு. அவர்களுக்கு இளங்காளையை வெட்டி பலியிடுவதும் மனிதரை கொலை செய்வதும் ஒன்றாம். ரெண்டுமே ஒன்றாயிடுமா? ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுப்பதும் நாயின் கழுத்தை முறிப்பதும் ஒன்றாம். ரெண்டுமே எப்படி இதாகும்? ரெண்டுமே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் பாவம், உயிரினம்னு. எல்லாமே உயிரினம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பலியாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் பலி கொடுக்கப்படுது. உணவு படையலை படைப்பதும் பன்றியின் ரத்தத்தை ஒப்பு கொடுப்பதும் ஒன்றாம். இது ரெண்டும் எப்படி ஒன்றாகும்னு கர்த்தர் கேட்குறாரு. அப்போ இந்த விஷயத்திலே உங்களுக்கு புரியலையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் அப்போ சிலுவையில் இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டு. அது ஒரு சங்கீதம், திருப்பாடல் 22 படித்து பார்த்தீங்கன்னா முழுசாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தில் அதில் லாஸ்ட்டாக வருது, நாய்களேனா அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போ அருவருப்பான விலங்குகள் நாய் நம்மளுக்கு அருவருப்பானது தான். இந்த நாய் வளர்க்கலாமா அப்படிங்கிறத குறித்து இன்னொரு நாள் நம்ம பூரா ஃபுல்லாத்தையும் பார்த்துருவோம். அதுவும் கூடாது. அதை குறித்து நம்ம முழுசாக நம்ம பார்ப்போம். இதை பாருங்கள். இப்படி என்ன பண்ணுறாரு? நினைவுபடவலாகிய தூபம் காட்டுதலை செய்வதும் சிலைகளை வணங்குவதும் ஒன்றாம். தூபம் காட்டுறதுனால சிலைகளை வணங்குறதா விக்கிரக ஆராதனைன்னு சொல்ல முடியாது. இது பிதாவானவர் சொல்கிறாரு. அவர்கள் தங்கள் வழிகளையே தேர்ந்தெடுத்துள்ளனர். தங்கள் அருவருப்புகள் மீது அவர்கள் உள்ள மகிழ்கின்றது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாமல் போயிடும். நானும் அவர்களுக்குரிய தண்டனையை தேர்ந்து கொள்வேன். அவர்கள் அஞ்சுகின்றவற்றை அவர்கள் மீது வரச் செய்வேன். ஏனெனில் நான் அழைத்த போது எவரும் பதில் தரவில்லை. நான் பேசிய போது அவர்கள் செவி கொடுக்கவில்லை. நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். என் கண் முன்னே தீயானவற்றை செய்தார்கள், நான் விரும்பாதவற்றை தேர்ந்தெடுத்தார்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் விரும்பாதவற்றை நாம் செய்யக்கூடாது, தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதாவது போன வீடியோவில் இயேசு கிறிஸ்து எல்லா விலங்குகளையும் சாப்பிடுங்கன்னு சொல்லலைங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் கட்டாயம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா புலப்படும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இன்னொரு வீடியோவில் ஆண்டவர் அழைக்கும் போது நான் உங்களை கட்டாயம் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.